உள்ள ஜனநாயக உரிமை. அவர் அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார். அவருக்கு இருக்கிற வேதனை என்ன என்பதை அங்கே இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் விடுபட்டு வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போறார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இல்ல லாண்ட் ஆர்டர் இல்லைங்க, இல்ல இருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குங்க. லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது வந்து மேஜர் இஷ்யூ, உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது. இன்னைக்கு வளர்ந்து வருகிற நகரம் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாண்ட் ஆர்டரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இன்றைக்கு போதைப் பொருட்கள் நடமாட்டம் இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கிற ஒன் பை ஒன்னா தானே செய்ய முடியும். அதற்காக வேண்டிய நடவடிக்கை எடுக்க. ஒருத்தர் வந்து ஒரு வீடு வந்து ஒரு மங்களா வந்து ஒரு காட்டுக்குள்ள கட்டிட்டு வச்சுங்க, அதுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது? எப்படி கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு வீட்டை தனியாக கட்டி ஒரு இடத்துல இருக்கிறாரு, அது மாதிரி இடங்களில் இருக்கிற இடத்துக்குலாம் அதுக்கு எப்படி நான் வந்து கேமரா வைக்கிறது, எப்படி அந்த ரூட்டில் மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா தான் பண்ண முடியும். ஒரு அரசு வந்ததற்கு பிறகு பல்வேறு இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருகிற போது அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பதுதான் இந்த அரசு கூர்ந்துக்கு விடுத்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இல்லை, தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரதத்தை சந்திக்கின்ற போது காவிரி நதியிலே இருக்கிற நீரை மேகதாது அணை போன்ற அணைகளை கட்டுவதை தடுப்புத்தே தீர வேண்டும், அதற்கான உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் வழங்கியிருக்கிறார். இல்லை, அது ஒன்றும் பின்னால்தான் நீங்க அதுக்குள்ள வந்து எனக்கு இப்போதான் இதுவரைக்கும் இந்திய தமிழ்நாட்டில் நடைபெறாத ஒன்று கூட்டணி மந்திரி சபை என்பது இன்றுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியில் நாங்கள் எவ்வளோ தேர்தல் வாக்குறுதிகளை தந்தோமோ அந்த வாக்குறுதிகள் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகிய கூட்டணி மந்திரி சபையில் காங்கிரஸ், அதே போல விடுதலை சிறுத்தைகள், அதே போல இந்த இந்திய முஸ்லீம் லீக் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையும் திறந்த மனதோடு இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்று சொன்னால் நாங்களே அதற்கெல்லாம் பதில் சொல்வதை காட்டிலும் எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்றவர்கள் அதை நேரடியாக தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி ட்விட்டரில் வந்தது வேறு, அந்த மாதிரி எந்த பெயரும் வைக்கவில்லை. முதல்வர் வந்து திமுக தாவேக மட்டும்தான் போட்டினாரு. இன்னைக்கு வந்து புதுசா ஆரம்பிச்சுக்கிற அண்ணாமலை அமைப்புக்கு வந்து அண்ணாமலை அமைப்புக்கும் டிவிகே தான் போட்டின்னு சொல்றாங்க. அவருடைய கருத்து. நாளடைவில் கரைந்துவிடும் என சொன்ன கட்சிகள் செந்தில் பாலாஜி கருத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. பொறுப்பற்றவர்கள் பொறுப்பற்ற எல்லாவர்கள் உள்ளவர்கள் என்று சொல்வதற்கு அவருக்கு அது தகுதி இல்லை. ஆகவே ஏன் தொடர்ந்து அவர் முதல்வர் அங்கே அமைச்சராக இருக்க முடியவில்லை? என்ன காரணம்? அதற்கு நீங்கள் அவரிடத்திலே தான் பதில் கேட்க வேண்டும். ஏன் அவரால் தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற முடியவில்லை? என்ன காரணம்? உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் தான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். எல்லா துறைகளும் இருக்கிற நடவடிக்கைகளை இதற்கு முன்னால் இருந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அதற்கு முன்னால் இருந்த அரசு அவருக்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒன்று. பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கட்சியுடைய கொள்கை லட்சியங்களும் தனித்தனியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நான் இப்போது பதில் சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால் அவருடைய முடிவுகள் அது. அதற்கான பதில்களை அவர் அளித்ததற்கு பிறகு என்ன காரணம் என்று தெரிந்ததற்கு பிறகுதான் அதற்கு பதில் சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன பாதுகாப்பு உறுதியாக இது போன்ற நல்ல காரியங்களை செய்கின்ற உங்களை போன்றவர்களை ஊக்கப்படுத்துவதும் பாதுகாப்பு அளிப்பதும் அரசுடைய தலையாய கடமை. தலையாய கடமைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் தானே அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். அவர் கேட்டாரு என்னங்க அன்னைக்கு பதில் வேற, இன்னைக்கு வந்து வித்தியாசம் சொல்றேன். அந்த மாதிரி நான் என்னைக்குமே நேச்சுரல் இல்லைங்க. அது மட்டும் எங்களுக்கு ரிக்வஸ்டா சொல்லிடுறேன். ஏன்னா அப்படி தவறா எழுதுறீங்க, அப்படி தவறா நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை பணிபுண்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இல்ல என்னை பொறுத்தளவுக்கு எப்பவுமே சாஃப்ட் நேச்சர் உங்களோட இருக்கிறதுல எல்லாம் பிரதேஷ் மாதிரி தான் நான் பழகிறேன். வேற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்கிட்ட கிடையாது. நன்றி.